அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். 27/7/2017 அன்று நடக்கவிருக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவருடைய பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொளி காட்சியில் காணவிருக்கின்றோம். விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் நல்லவர்கள். ஊர், உலகம், நாடு, தேசம், கட்சி, பக்தி, அரசியல், அரசாங்கம், ஆன்மீகம் என்று இளம் வயதில் இருந்தே அவர்களுக்கு ஒரு தேடுதல் இருந்து கொண்டே இருக்கும். கடந்த 1.5 ஆண்டாக உங்களின் ராசிக்கு ராகு பகவான் தொழில் மற்றும் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திலும், கேது பகவான் சுகஸ்தானமான 4ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்து வருகிறார்கள். கடந்த 4.5 வருடங்களாக ஏழரை சனியின் பிடியில் இருந்து வந்தாலும் 2013, 2014, 2015 காலத்தை விட 2016, 2017 ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை என்ற அளவில் தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. நம்பியவர்களாலேயே ஏமாற்றப்பட்டு இருப்பீர்கள், அவமானப்பட்டு இருப்பீர்கள். சிலர் சொத்து சுகத்தை எல்லாம் இழந்து கடன்காரனாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் அந்த சோகத்தை உங்களின் தெய்வீகமான பக்தி தான் மறக்கடித்து வருகிறது. யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் கெடுதல் செய்யாத உங்களுக்கே கிரகங்கள் எப்படி படாதபாடுபடுத்துகிறது என்றால் மற்றவர்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 4ஆம் இடத்தில் இருந்து வரும் கேது பகவான் முடிந்தவரை உங்களின் சுகத்தை, சொத்தை, சொந்தத்தை, வீட்டை, நிலத்தை, தாம்பத்திய சுகத்தை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவையும் குறைத்து விட்டார். பிள்ளைகள், சகோதர சகோதரிகளால் தேவையில்லாத பிரச்சனை வந்திருக்கும். வீடு, மனை, தொழில், வியாபாரம், நகை போன்றவை கடனுக்காக அடமானத்திற்கு போகும்படி ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சிலர் இருந்து வருகிறீர்கள். இத்தனை பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் 10ஆம் இட ராகுவும் 11ஆம் இட குருவும் உங்களுக்கு தவித்த நேரத்துக்கு தண்ணீர் கொடுத்து உதவும் தர்மவான் போன்று அவ்வப்போது தேவையான பணபலத்தையும் மனபலத்தையும் கொடுத்து வருகின்றார்கள். ராகு கேது பயிற்சிகளால் என்ன நடக்கவிருக்கிறது என்று பார்த்தால், வரும் 27/7/2017 அன்று நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சியால் உங்களின் ராசிக்கு ராகு பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கும் மனதைரிய ஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு கேது பகவானும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். பொதுவாக உங்களின் ராசியின் அதிபதி செவ்வாய் கிரகத்துக்கு ராகு பகவான் பகை கிரகமாகும், இருவருக்கும் ஆகாது. உங்களின் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடமும் பாதகம், அதில் இருக்கும் கிரகமும் பாதகம். இதனால்தான் 9ஆம் இடத்துக்கான கடகராசி அதிபதி உங்களின் ராசிக்கு வரும்போது நீச்சமாகி விடுகிறார். இதன்படி 9ஆம் இடம் உங்களுக்கு கெட்ட இடம். அந்த இடத்தில் உங்களுக்கு கெட்டவர் ராகு சஞ்சாரம் செய்ய போகிறார். எனவே ராகுவின் பயிற்சியால் உங்களுக்கு பெரிய அளவில் மாறுதல் நடக்க வாய்ப்பில்லை. ஆனால் 3ஆம் இட கேது பகவான் உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் மறைவது ஒரு பெரிய யோகமாகும். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற ஜோதிட பழமொழிப்படி உங்களுக்கு இருந்து வரும் பயம், தயக்கம், தாமதம், தன்னம்பிக்கை குறைவு, சோம்பேறித்தனம் இவைகளில் இருந்து கேது பகவான் மாற்றத்தை கொடுக்க போகிறார். இனிமேல் எதையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். 5 வருடங்களுக்கு முன்பு வரை இருந்து வந்த துணிச்சல், தெனாவட்டி எல்லாம் படிப்படியாக வரும். 27/7/2017 முதல் 24/12/2017க்குள் திரும்பி வரப்போகிறது என்று கூட சொல்லலாம். ஒருவருக்கு மனம் சரியாகிவிட்டாலே எல்லாமே சரியாகிவிடும் அல்லவா? மன தைரியஸ்தானத்தில் வரும் கேது பகவானின் சஞ்சாரம் உங்களின் ராசிக்கு யோகாதிபதியின் கிரகங்களான செவ்வாய், சூரியன் நட்சத்திரங்களாக அமைகிறது. இதனால் 27/7/2017 முதல் வரும் 24/12/2017 வரை உள்ள 152 நாட்களும் மற்றும் 2/9/2018 முதல் 13/3/2019 வரை உள்ள 164 நாட்களும், அதாவது கிட்டத்தட்ட 316 நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகும் காலம் இந்த ராகு கேது பயிற்சியின் காலமாகும். தற்போது உங்களுக்கு இருந்து வரும் கடன், அவமானம், வீடு, மனை, தொழில் பிரச்சனை, கணவர் மனைவி கருத்து வேறுபாடு, பிள்ளைகளால் உண்டான மனக்கவலை, மனவேதனை எல்லாம் இந்த காலங்களில் சூரியனை கண்ட பனி போல படிப்படியாக குறைந்து கொண்டே போவதை நீங்கள் பார்க்க முடியும். விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லவர்கள், நாணயமானவர்கள், தெய்வீகமானவர்கள், ஆன்மீக தேடுதல் உள்ள, கள்ளம் இல்லாத உள்ளத்திற்கு சொந்தக்காரர்கள். ஆனால் கடந்த 3 வருடமாக அடுத்தடுத்து பிரச்சனைகளை சந்தித்து வருகிறீர்கள். பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு அல்லவா? எனவே 27/7/2017 இதிலிருந்து புதிதாக எந்த பிரச்சனையும் வராது. இதுவரை இருந்து வரும் பிரச்சனைகள் படிப்படியாக 2017-2018க்குள் முடிந்து 2019-2020க்கு பிறகு மீண்டும் உயர்ந்து எழுந்து பெருமையுடன் நிற்கப் போகிறீர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் இத்தகைய காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: பகைவரை அழித்து வெற்றி பெற்ற திருச்செந்தூர் முருகனை தரிசித்தால் அத்தனை பிரச்சனைகளும் முடிந்து யோகம் வருவதை நீங்கள் பார்த்து மகிழ்வீர்கள். இவை பொது பலன்கள் மட்டுமே. அவரவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.